ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 16. பத்வோ உத்தவ் ரகுபதிர் விவிதா திரிகூடைக சேத்தும் கபீந்திரகர கம்பித பூருகாங்கை சுக்ரீவ நீல ஹனுமத் பிரமுகைரநீகைர் லங்காம் விபீஷண த்ரிஷாவிஷத் அக்ரதக்தாம். வாட் பை வாட் மீனிங்? பத்வா கட்டிய பின், உததவ் சமுத்திர நீரில், ரகுபதி பகவான் ஸ்ரீராமர், விவித பலவகைப்பட்ட, அத்ரிகூடை பெரும் மலைச்சிகரங்களால், சேதும் ஒரு பாலத்தை, கபீந்திர சக்தி வாய்ந்த வானரங்களின் கரகம்பித கரங்களால் பெயர்த்தெடுக்கப்பட்டு, பூருகாங்கை மரம் செடி கொடிகளுடன், சுக்ரீவனின் நீலன், ஹனுமான் பிரமுகை தலைமையிலான அநீகை அத்தகைய வீரர்களுடன், சங்காம் ராவணனின் ராஜ்யமான இலங்கை, விபீஷண திருஷா ராவணனின் தம்பியான விபீஷணரால் வழிகாட்டப்பட்டு, ஆவிசத் புகுந்தார், அக்ரதக்தாம் வானர வீரரான ஹனுமானால் முன்பு எரிக்கப்பட்ட. டிரான்ஸ்லேஷன். சுகதேவ கோஸ்வாமி கூறினார், சக்தி வாய்ந்த வானரங்களால் பெயர்த்தெடுக்கப்பட்ட மரம் செடி கொடிகளை கொண்ட மலைச்சிகரங்களை சமுத்திர நீரில் எரிந்ததன் மூலம் சமுத்திரத்தில் ஒரு பிரம்மாண்டமான பாலத்தை கட்டிய பின், பகவான் ஸ்ரீராமர் சீதா தேவியை ராவணனிடமிருந்து சிறை மீட்பதற்காக இலங்கைக்கு சென்றார். ராவணனின் தம்பியான விபீஷணர் வழிகாட்ட, சுக்ரீவன், நீலன் மற்றும் ஹனுமான் ஆகியோரின் தலைமையிலான வானர வீரர்களுடன் ஹனுமானால் முன்பே எரிக்கப்பட்டிருந்த இலங்கைக்குள் பகவான் ஸ்ரீராமர் பிரவேசித்தார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். மரம் செடி கொடிகளை கொண்ட பெரும் மலைச்சிகரங்கள் வானர வீரர்களால் பெயர்த்தெடுக்கப்பட்டு சமுத்திர நீரில் வீசப்பட்டது. பகவான் ஸ்ரீராமரின் பரம ஆணையால் அவை மிதக்க ஆரம்பித்தது. பகவான் ஸ்ரீராமரின் பரமமான ஆணைப்படி பிரம்மாண்டமான பல கிரகங்கள் பஞ்சு சுருள்கள் போல ஆகாயத்தில் மிதக்கின்றன. இது சாத்தியமானால் மலைச்சிகரங்கள் நீரில் மிதப்பது ஏன் சாத்தியமாகக்கூடாது? இதற்குத்தான் பகவானின் சர்வசக்தி என்று பெயர். பகவான் ஜட இயற்கைக்கு கட்டுப்பட்டவரல்ல என்பதால் எதையுமே அவரால் செய்ய முடியும். மயாத்தக்ஷேன பிரகிருதிக சூயதே ச சராச்சரம். பகவானின் ஆணையின் கீழ்தான் இந்த ஜட இயற்கை, அதாவது பிரகிருதி செயல்படுகிறது. இதற்கு ஒப்பான தகவல் பிரம்ம சம்ஹிதையிலும் 5.52 கொடுக்கப்பட்டுள்ளது. யஸ்யாக்ஞயா பிரமதி சம்பிரத்த கால சக்ரோ கோவிந்தம் ஆதிபுருஷம் தமகம் பஜாமி. மேலும் ஜட இயற்கை எப்படி இயங்குகிறது என்பதையும், சூரியன் எப்படி பகவான் ஸ்ரீகிருஷ்ணரின் ஆணைப்படி அசைகிறது என்பதையும் பிரம்ம சம்ஹிதையில் பிரம்மா விவரித்து கூறுகிறார். ஆகையால் வானர வீரர்களின் உதவியுடன் இந்து மகா சமுத்திரத்தில் பகவான் ஸ்ரீராமர் ஒரு பிரம்மாண்டமான பாலத்தை கட்டியதில் சிறிதும் ஆச்சரியமில்லை. பகவான் ஸ்ரீராமரின் பெயரையும் புகழையும் அது நிரந்தரமாக காப்பாற்றி வந்துள்ளது. அதுதான் ஆச்சரியம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 10 பகவான் ஸ்ரீராமரின் லீலைகள் என்னும் தலைப்பில் பதம் 16 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீல குருதேவ்க்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதுக்கு ஜெய். ஹரி போல். ஹரே கிருஷ்ணா.